அனைவருக்கும் வணக்கம். சுய வலிமைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். ஆனால் பல நேரங்களில் நாம் சுய வலிமையோடு செயல்படுறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான பதில் கூட சொல்ல முடியாது. சுய வலிமையை எப்படி மேம்படுத்துவது? செல்ஃப் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு பல வழிகள் இருக்குது. தியானம் செய்யலாம், இயற்கையில் நேரம் செலவழிக்கலாம், மனதை ஒருநிலைப்படுத்தி எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள். இது எல்லாத்தையும் மீறி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை தான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எப்போ நம்மளுடைய விருப்பங்களுக்கும் அந்த விருப்பங்களின் அடிப்படையில் நாம் எடுக்கும் முடிவுகளுக்கும் அந்த முடிவுகளின் பின் விளைவுகளுக்கும் நாமே பொறுப்பெடுத்துக் கொள்கிறோமோ அப்போ சுய வலிமை அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பித்து அந்த செயலினால் ஏற்படும் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் மட்டுமே பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிக்கணும். அதுதான் முதல் படி. அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மன வலிமை அதிகரிக்கும். அதற்கு அடுத்து செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நம்ம ஆராய்ந்து யோசித்து முடிவெடுத்து செய்வோம். அதனுடைய பின் விளைவுகளை எல்லாம் பற்றி யோசித்து செய்வோம். அப்போ வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயமே. முயற்சி செஞ்சு பார்ப்போமா?